நெக்ஸ்டன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. 16 வருடமாக ஜோதிடத்தில் நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். வாஸ்து, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறந்த ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டுருக்கு. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர், வண்டி நம்பர் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஒவ்வொரு தமிழ் வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் அதிகமாக ஆன்மீக பரிகாரங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கோவிலுக்கு போய் நிறைய திருவிழா நடக்கிற, தீமிதி திருவிழா, ஒவ்வொரு குளத்துலையும் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த பங்குனி மாதம் தான் நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு. அப்போ ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கும். மிதுன ராசியில் குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியே இந்த மாதம் முழுக்கவே பார்க்குறாரு. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்திலேயே, தனுசு ராசியிலேயே பங்குனி மாதம் பிறக்குது. தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தில் தான் இந்த பங்குனி மாத பிறப்பே நடக்குது. ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு நடு மைய வரைக்கும் உங்களுக்கு கும்பத்தில் இருக்காங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தை பற்றி அது இருக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்கள் நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பங்குனி, நீங்கள் கோயிலுக்கே நான் போக மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த நாள் மட்டும் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், இல்லைன்னா முருகர், வள்ளி தேவானை இருக்கக்கூடிய இடங்களில் போய் திருக்கல்யாணம் நடக்கும். அன்றைக்கி அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதிகமான ரகசியங்களை தன்னுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கும் விருச்சிக ராசினியர்கள் பங்குனி மாதம் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே நீங்கள் எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் சரி வெளியே சொல்லவே மாட்டீங்க. மற்றவங்க ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கல ஆர்வமாக அதிகமாக இருப்பீங்க. ஏன்னா ஒருத்தர் நீங்கள் பார்த்தோன்னே பாருங்களேன், இவங்க இப்படித்தான், அவங்களுடைய நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்போ உங்களுடைய நெகட்டிவான விஷயங்களை மட்டும் நீங்கள் மற்றவர்கிட்ட சொல்ல மாட்டீங்க, காட்டவும் மாட்டீங்க. எவ்வளோதான் மனசுக்குள்ளே ஒரு காயங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் புதைச்சி வச்சுக்கிடுவீங்க. இதுதான் உங்களுடைய ஸ்பெஷல் மைனஸும். இதுதான் ஏதாவது ஒரு தீர்வு பார்க்கணும்ல, அது நீங்கள் தயாராக இருக்க மாட்டீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இப்போ பூர்வ புண்ணியங்கள் மூலமாக, அதாவது பூர்வீக இடங்களில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். அதுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப நாளாக 12 வருஷமும் நடந்துக்கிட்டு இருக்குது, 16 வருஷமும் நடக்குது அப்படின்னா இப்போ அதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கும். தேவையில்லாமல் உங்களை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலம்தான் உங்கள் ராசிக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்களாக அவங்களோட பிரச்சனைக்கு போக வேண்டாம். உங்களுடைய எதிரிகள் தானாகவே தோற்று ஓடி போயிடுவாங்க. ஆனால் உங்களுடைய குழந்தைகள்கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது வளர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை சிறு குழந்தையாக இருந்தாலும் தான், அவங்களால் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கிறது. நீங்கள் ஏதாவது தொழில் பார்க்கணும், நான் சின்னதாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பெரிய அளவில் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சரியான நேரம் கிடையாது. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்தாலும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்தாலும், பணம் ஒரு பொருளாதாரம் மூலமாக நீங்கள் பணம் போட்டு செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. இப்போ வேண்டாம். ஏதாவது சொத்து நான் விற்கணும், விற்று நான் புதுசாக ஒரு சொத்து வாங்க நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களால் முடியும். அதற்குண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது செய்ய முடியும். நான் வீடு கட்டியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் வீடை பராமரிப்பு பண்ணி இப்போ கொஞ்சம் பெரிய ஆல்ட்ரேஷன் பண்ண நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களால் பண்ணணும். அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் நடக்கும் முடிச்சு, வேறு எதுவும் கிடையாது. நான் வீடு கட்டி நான் வாடகைக்கு விட நினச்சிங்கன்னா அது உங்களால் முடியும். அதெல்லாம் நீங்கள் சுப செலவுகள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ நான் ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்கே, என்னால் கடனை திருப்பி என்னால் செலுத்த முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நீங்கள் தான். அப்போ கடன் பிரச்சனைலேருந்து மீளணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கூட வழிமுறை நீங்கள் சரியான திட்டமிடுதல் உங்களுக்கு வேணும். ஏதாவது சில நீங்கள் இறக்கப்பட்டு நீங்கள் அப்படியே நல்லா திட்டமிட்டு கொண்டு போகிறீங்க. ஆனால் சில விஷயங்களை நீங்கள் அப்படியே இறக்கப்பட்டு எடுத்து அப்படியே பாதியில் நிப்பாட்டிடுறீங்க. அடுத்த கடத்துக்கு நீங்கள் போக முடியாமல் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும்.
மனசில் நீங்கள் என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, அதுவும் கூட அவங்க வந்து ஆண் மகனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் பங்குனி மாதத்தில் இருக்குது. திருமண பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது, திருமணம் நடக்கவே தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் அதுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் திருமணம் நடக்காமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் அதுக்குண்டான தீர்வுகள் ஏற்பட்டு திருமணம் நடக்கக்கூடிய காலமாகவும் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே இருக்குது. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள், விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் படிக்கிறதுக்காக கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போனாலும் இந்த மாதம் நீங்கள் வெளிநாட்டு பயணத்துக்காக நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சினாலே போதும், உங்களுக்கு அந்த உடனே பலன் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுத்துக்கோங்க. அப்போ விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள் எனக்கு இதுவரை குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் அதுக்கான பலன்களும் கிடைக்கும். உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்குமே அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நான் சின்ன வீட்டில் இருக்கேன், எனக்கு பெரிய ஒரு காற்றோட்டம்லாம் எனக்கு வீடு வேணும் அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வந்து குடி போக வேண்டாம். இந்த மாதம் ஒரு வீடை பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க. வைகாசி மாதம் நீங்கள் பிறந்து விட்டு போங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேக ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மனசுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பம் சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும். தூக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை பைரவர் அல்ல அன்னை காளிகாம்பாள் கோயில் இருக்கக்கூடிய பைரவனா ரொம்ப சிறப்பு. காளியம்மா கோயில், காளியம்மாவே உக்ர தெய்வம் தான். அங்கே இருக்கக்கூடிய பைரவர் ரொம்ப சிறப்பானவங்க. அப்போ அந்த இடத்துக்கு போய் நீங்கள் சனிக்கிழமை காலை 6லேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே போய் 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதும் மேலும் சிறப்புகள் அதிகமாக கிடைக்கும்.